வணக்கம். ஆஹா, பெரிய நாட்டோட மன்னர் மாதிரி இருக்கேன். மன்னர் மயந்தானங்க நானு. அரசவை ஆமா. கவிஞனா இல்ல புலவனா இல்ல காவலனா? நம்பிராசன் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வன். நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்திருக்கு பாருங்க. ஏங்க நல்லாத்தான் சொல்றேன். அதான் நல்லா சொல்ற விதம் இருக்குல்ல. எல்லாரும் புள்ள பெத்தா தில்லாலும் புள்ள பெத்தான்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமா. எல்லாரும் புள்ள பெத்தா தில்லாலும் புள்ள அப்படி சொல்லக்கூடாது. ஆமா. எல்லாரும் புள்ள பெற்றார்கள் தில்லாலும் பிள்ளை பெற்றாளே அப்படின்னு உயர்வா சொல்லணும். உயர்வு. அவர் தான் திருநாளை போவார் என்ற நந்தனா. அவருக்காகவே சிவபெருமான் நந்தியை விலகி இருக்க சொன்னார். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த குழந்தை நந்தன். திருப்புங்கூர்ல. திருப்புங்கூர். அவர் சமய தொண்டும் செஞ்சார், சமுதாய தொண்டும் செஞ்சார். ஆமா. சமய தொண்டுனா கோயில வழிபட்டாரு. கண்டிப்பா. கோயில சுத்தி வரும்போதே ஒரு குளம் தூந்து போய் கிடந்துச்சு. தூந்த குளத்தை வெட்டி வச்சோம்னா ஊர் உலகத்துக்கு தண்ணி கிடைக்குமே. இங்க பூரா குளத்தையும் தூத்து ஆத்தையும் தூத்து அது மேல கட்டணம் கட்டுறதுக்கு தான் வேலை. ஆமா, எங்களுக்கு அப்படித்தான் வேலை. வேற வழி இல்ல. எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். படிக்கிற நம்ம புத்தி வரலையே. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க இப்ப பாடி வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தா அவனும் திருடனும் ஒன்றாம். கல்யாண சுந்தரம் எழுதியிருக்காரு. பாடல்கள் எல்லாமே சிறப்பா தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தனுக்கு இப்படித்தான் ரொம்ப பண கஷ்டமா இருக்குன்னு. பண கஷ்டத்தை விட ஒருத்தர் தாங்க முடியாத கஷ்டம் என்ன தெரியுங்களா? அதுதான் மன கஷ்டம். பண கஷ்டமா இருக்கேன்னு ஒருத்தர் கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம்னு போயிருக்கான். போன வேகத்துல சாமியை கும்பிடாம திரும்பி வந்துட்டான். ஏயா சாமியை கும்பிடாம கேட்டதுக்கு அப்பதான் சொன்னானா, நானே பண கஷ்டம் தான் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்குள்ள போனா அங்க சிறப்பு கட்டணம் 100, சாதா கட்டணம் 50 போட்டுருக்காங்க. நம்மளை விட சாமியே பெரிய பண கஷ்டத்துல இருக்க போட்டு திரும்பி வந்துட்டேன் இருக்கேன். இன்னைக்கு சாமியவா பார்க்க முடியுது. நீங்க படுத்துற பாடுன்னா அவனுக்கு